நம்முடைய மீட்பு எவ்வளவு நிஜமானதாக இருக்கிறது என்பதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். நம்முடைய மீட்பு என்று சொன்னது ஏதோ எங்கேயோ நடந்த ஒன்றல்ல. எனக்கு எப்படி அது எவ்வளவு நிஜமாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு பெரிய உணர்வு, அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இந்த மீட்பை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். அது இல்லாமல் இருதயம் உறுதியாக இருக்க முடியாது. இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது பயம் நீங்குகிறது. இந்த மீட்பை குறித்த அறிவு வரும்போது எல்லா விதமான சந்தேகங்களும் நீங்குகிறது. இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். இந்த மீட்பை குறித்த அறிவு உண்டாகும் போது இருதயம் அசைக்கப்படாமல் இருக்கும். மீட்பை குறித்த அறிவு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அதிகம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன இந்த மீட்பு, இந்த மீட்பின் மூலமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்த அறிவு உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது போய்த்து வருகிறேன். சென்ற வாரத்தில் ஆரம்பித்தோம். அதில் முக்கியமான காரியம் என்னென்னு சொன்னால், இந்த மீட்புக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. There are 2 sides to this redemption. One is the legal side and the other is the vital side. ஒன்று லீகல் சைடு. அது என்னென்று சொன்னால், சட்டபூர்வமாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார். இந்த சட்டபூர்வமாகன்னு சொல்லும்போது அது செய்து முடிக்கப்பட்ட ஒன்று, இனிமே செய்ய போகிற ஒன்று அல்ல, செய்து முடிக்கப்பட்ட ஒன்று. அது இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொன்று நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இதன் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. பாருங்க, இந்த தேசத்தில் சுதந்திரம் இருக்கிறது, அதுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகளை குறித்த சட்டம் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் என்ன அடிப்படை உரிமைகள் இந்த நாட்டில் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் இருக்குது. அநேகம் பேர் சட்டம் தெரியலன்னா அந்த உரிமைகளை பெற்று வாழப்போகிறது கிடையாது. சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். தெரிகிறது மட்டுமல்ல, அந்த சட்டம் நமக்காக தான் இருக்குது. இது எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய உரிமைகள், என்னுடைய ஸ்லாக்கியங்கள், இது எனக்காக இயற்றப்பட்ட சட்டம் என்று சொல்லி நான் போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் எல்லாமே நடக்குது. பாருங்க, மீட்பை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே பரலோகம் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டது. அது என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பேரில் யாராவது விசுவாசம் வைத்தால், யாராக இருந்தாலும் சரி, விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ அந்த சட்டத்தின்படி இந்த பூமியிலே ஒரு மனுஷன் கூட அழிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனுஷனாவது நரகத்துக்கு போக வேண்டும் அவசியமே கிடையாது. நரகத்துக்கு நான் போயே தான் தீர்வேன்னு சொன்னால் அதை தடை பண்ண போகிறது இல்லை ஆண்டவர். ஏன்னா உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் போயே தான் தீர்வேன்னு சொல்லி போனால் அது முட்டாள்தனம். ஏனென்று சொன்னால் அங்கே போக வேண்டியது இல்லை. மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி விட்டார். தேவனோடு சேர்ந்து கொள்வதற்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ மூலமாக ஒரு வழியை திறந்துட்டாரு. இவர் மூலமாக வந்தால் வழி திறக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் உண்டாயிடுச்சு. இவர் மூலமாய் திறக்கப்பட்ட அந்த வழி நிச்சயமான வழி. இது மூடப்படவே படாது. இயேசுவின் நாமத்தில் வந்தால் நிச்சயமாக பிதாவினிடத்தில் சேர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் பரலோக தேவன் ஏற்றி இருக்கிற சட்டம். எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிந்தது. இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாமே அப்படிதான். பரலோக தேவன் நமக்காக செய்து வைத்து விட்டார். இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வைட்டல் சைடு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் செய்து முடித்திருக்கிறது என்ன என்பதை குறித்தும் நான் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை விளக்கினால்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறத பார்த்தீர்கள் என்றால் அங்கே தான் நம்முடைய வெற்றி தோல்வியெல்லாம் அடங்கி இருக்குது. பாருங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். நான் அதை எடுத்துக்கொள்கிறேனா இல்லையாங்கிறத பற்றி தான் என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அங்கே அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். எங்கே? எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இந்த வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்களை கொண்டு போய் அங்கே அடிமைகளாக்கினார். கர்த்தன் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் தம்முடைய மக்களை அடிமையாக்குறது கிடையாது. ஆபிரகாம் அழைத்த போது இந்த சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார், இவங்களெல்லாம் நான் அடிமையாக்க போகிறேன்னு சொல்லி அழைத்தாரா? கிடையாது. சிலர் சொல்கிறாங்க 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி, ஆதி ஆமத்தில் கர்த்தர் சொல்லிட்டார், அவனோட உடன்படிக்கை பண்ண போது சொல்லிட்டார், உன்னுடைய சந்ததி எகிப்தில் சென்று அங்கே 430 வருஷங்கள் கஷ்டப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்வார்கள், அங்கிருந்து அவர்களை நான் விடுவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதனால் கர்த்தருடைய சித்தம் தான் அது. கர்த்தருடைய சித்தம் நாங்கள் சொல்லலைங்க, என்ன நடக்க போகிறது என்று சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஏன் நடந்தது என்பது கர்த்தருடைய சித்தம்ன்றதுனால நடக்கலை.
இவர்கள் வந்து ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து உடனேயே 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஒன்று சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானே ஆசீர்வதிப்பேன். அன்னைக்கே சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது, உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, உன்னை யாரும் ஏழையாக்க முடியாது, உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது, உன்னை எவரும் மேற்கொள்ள முடியாது. இந்த பூமியிலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் கர்த்தர் சொல்லிட்டாருங்க. அப்பவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினதுனால தான் லோத்துமாவுடைய குடும்பம் போய் சோதம் குமாரா பகுதியில் குடியிருந்த போது அங்கே வந்து அவருடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு வேறு ராஜாக்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்துட்டு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு ஆபிரகாம் தன்னிடத்தில் இருந்த வேலைக்காரர்ல சில 100 பேர்களை கூட்டிக் கொண்டு பெரிய ராஜாக்களுக்கு எதிராக சண்டைக்கு போறான். ஏன்னு சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க, அது ஒரு ராஜா இல்லை, பல ராஜாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இராணுவங்கள் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்குது, அவர்களுக்கு பலம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது. கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க. அவனுடைய உரிமையை அவனுடைய ஸ்லாக்கியத்தை அறிந்து வைத்திருந்தான். இதெல்லாம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, எனக்கு எதிராக எந்த மனுஷன் நிற்க முடியாது, என்ன ஆசீர்வதிக்கிறவனை கடவுள் ஆசீர்வதிப்பார், என்ன சபிக்கிறவனை சபிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு இந்த உலகத்தில் தோல்வி கிடையாது, எனக்கு எதிராக யாரும் நிற்க முடியாதுன்ற அந்த தைரியத்தில் தான் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் சில 100 பேரை கூட்டிகிட்டு வேலைக்காரில் கொண்டு போயிட்டு அவன் அந்த ராஜாக்களை எதிர்த்து சண்டை போடுகிறான். அதை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த கதையை தொடங்குது, ஆபிரகாமை தெரிந்து கொள்கிற கதை. 14ஆம் அதிகாரத்திலே போய் பெரிய ராஜாக்களுக்கு எதிராக போரிட்டு அவருடைய வெற்றி கொள்ளுகிறான். வெற்றி கொண்டுட்டு திரும்பி வரும்போது இந்த சோதம் குமாரனுடைய ராஜாக்கள் அவர்கள் சொல்றாங்க, உம்முடைய சத்துருக்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தேவன். அவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்க பார்த்துட்டாங்க ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன். ஆபிரகாமின் தேவன் சத்ருவோடு சேர்ந்துக்கிட்டு இவனை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, ஆபிரகாமின் தேவன் எதிர்கட்சியில் சேர்ந்துக்கிறவர் அல்ல, ஆபிரகாமின் தேவன் இவனை விட்டுட்டு இவனுக்கு எதிராக இருக்கிறவன் பக்கம் ஜாயின் பண்றவர் அல்ல. ஆபிரகாமின் தேவன் நல்லவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லிட்டாரு, அதன்படிதான் செய்வாரு. ஆகவே சத்துருக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். அவன் சொல்றான், சத்துருக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தேவன் என்று வாசிக்கிறோம். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட தேவன் என்று அப்பவே ஆபிரகாமுக்கு அது நிச்சயமா தெரிகிறது. ஆகவே தான் எங்க போனாலும் பாருங்க அவர்களுக்கு வெற்றி. அவனை பார்த்து மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். விரோதிகள் மத்தியில் அவனுக்கு வெற்றி, விரோதிகள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் பாருங்க, அவன் ஒரு ஊருக்கு போறாங்க, அவனுடைய மனைவியை ஒரு ராஜா எடுத்துக்கிறான் பாருங்க. இவனும் கொஞ்சம் பயந்து போய் பொய்யை சொல்லி, ஒரு பாதி பொய், அது ஒரு விதத்தில் அவள் சகோதரி ஆனால் மனைவி, ஆனால் ஒன்று விட்ட சகோதரியும் கூட, கொஞ்சம் லேசாக ஒரு பொய்யை விடுறான், ஏன்னா கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் தல்லேன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் மறந்துட்டான். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ராஜா நம்மளை என்ன பண்ண முடியும், எந்த ராஜாவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யோசித்துனாலும் ஒன்றா இருக்காது. கொஞ்ச நேரம் அதை மறந்துட்டு கொஞ்சம் பொய் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் விடல பாருங்க. கர்த்தர் இவன் வந்து நினைவு கூறலனாலும் அதை கர்த்தர் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து அந்த ராஜாவுடைய வீட்டில் வாதைகள் அன்னைக்கு என்னைக்கு இல்லாத கஷ்டம் அந்த வீட்டில். ஏன்னு சொன்னால் இவனுக்கு விரோதமாக அவன் கிளம்பி இருக்கிறான், கர்த்தர் சும்மா விடுறது கிடையாது பாருங்க. அப்போ கர்த்தர் எப்படி இவனுக்காக நிற்கிறார் என்பதை கவனிக்க வேணும். எப்பவும் விரோதிகளை ஒப்பு கொடுத்துக்கிறவர் அல்ல அவர். அந்த ராஜாவின் வீட்டில் வாதைகள், கடைசியில் அவன் வந்து அப்பா அவன் மனைவின்னு சொல்லியிருக்க கூடாதா, இவ்வளோ பெரிய கஷ்டம் என் வீட்டில் வந்துருச்சு, கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கொடுத்த எல்லா வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டான். ஓவர் நைட் பெரிய பணக்காரனாய் வெளியே வந்தான் ஆபிரகாம். இதெல்லாம் கதை வாசிக்கிறோம் பைபிளில். அப்போ ஒருவனும், ஒரு ராஜாவும் சரி, எந்த ராஜ்யமும் சரி, எந்த பலமும் ஆயுத பலமும் சரி ஆபிரகாமுக்கு எதிராக நிற்க முடியாது, அவனை அடிமைப்படுத்த முடியாது என்பது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நீ அடிமையா இருக்க மாட்ட, நீ என்னுடைய மனுஷன், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப, உனக்கு எதிராக வர்றவனை நான் விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அதனால தான் அவனுடைய பிள்ளை ஈசாக்கு கூட பாருங்க, எல்லாம் பஞ்சத்தில் ஓடுறாங்க, அவன் வந்து பயிரிடுறான், 100 மடங்கு அவனுக்கு விளையுது. எந்த நிலத்தில் விளையில இவன் நிலத்தில் விளையுது பாருங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன தைரியம் தான் பயிரிட்டு இருப்பான் பாருங்க. எல்லார் நிலத்திலும் விளையிலனாலும் என் நிலத்தில் விளையும். ஹலோ, என் கம்பெனி விளங்கும், நான் கையிட்டு செய்கிற வேலைகள் நன்றாக இருக்கும். அவனுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஏன்னா என் கடவுள் வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு, எது நல்லா இல்லைனாலும் எனக்கு நல்லா இருக்கும். ஊர்லேயே தண்ணி இல்லை பாருங்க, தண்ணி இல்லாத காடாகி போச்சு, எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க.
இவன் போய் கிணத்தை நோண்டுகிறான். இதுவரைக்கும் தண்ணீர் வராத கிணத்துல இவன் கை வச்ச உடனே தண்ணி வருது. உடனே எதிரிகள் எழும்புகிறாங்க, பொறாம பாருங்க அவனுக்கு. இது எங்கள் தாத்தா வெட்டின கிணறு, இங்கே தண்ணி வந்திருக்காக்கும், இது எங்கே தண்ணி ஆகும். உடனே சண்டைக்கு வந்துடுறான். சண்டைக்கு வந்தோடனே சரிப்பா நான் போகிறேன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அங்கே ஒரு கிணத்துல கை வச்சா அங்கேயும் தண்ணி வருது. இது வரைக்கும் தண்ணி வரலாம், ஆனால் இவன் கை வச்சதுனால தண்ணி வருது. ஏன்னா இவனுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதில் தண்ணி வருது பாருங்க. கர்த்தர் அவன் பக்கம் நிற்கிறாரு. இப்படியே பல இடங்களுக்கு போகிறான். ஒவ்வொரு இடத்துலையும் கிணத்தை நோண்டும் போது தண்ணி வருது. தண்ணி வந்தோன்னா ஆள் வந்துடுறான், எங்கள் தாத்தா கிணறு இது, நீ கிளம்பு அப்படின்னு. என்ன பண்ணி பார்க்குறான், அந்நிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான் பாருங்க. இன்னொரு ஊரில், இவன் நாடே கிடையாது, இன்னொரு அந்நிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான். கடைசியில் இவன் கையை வைத்ததெல்லாம் விளங்குகிறது, இவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது, இவன் நிலம் 100 மடங்கு பயிர் உற்பத்தி ஆகிறது. இப்படி இவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ராஜாவும் அந்த ஜனங்களுமே பயந்து போயிட்டாங்க. பயந்து போயிட்டு இவனிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இவனை விரட்டி அடிக்கணும்னு நினச்சி, இவனை ஊரின் எல்லைக்கே விரட்டணும்னு நினச்சி, ஒரு இடத்துலையும் போன இடத்துலலாம் இவனை துரத்தி இவன்கிட்ட சண்டைக்கு போன ஆட்கள் கடைசியில் இவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்கள். சிலர் சொல்கிறாங்க ஆதியாகமெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது பிரதர், ஆதியாகமம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வாசித்து பாருங்க. அவனோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணுறாங்க, நீ வர வர பெரிய ஆளாகிட்டு போயிடுற, அதனால் உன்னுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்பா, எங்களுக்கு எதிராக நீ ஆகிடக்கூடாது, எங்கள் ஆளாக நீ இருக்கணும், அதனால் உனக்கு எனக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த விரோதி ராஜா இவனை பிடித்து பொறாமைப்பட்டவர்கள் இவனோடு கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் பெருகுகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. எந்த அளவுக்கு அவன் வளருகிறான், நல்ல தனக்கு என்ன தேவையோ அதற்கெல்லாம் மேலே அவனுக்கு உண்டாயிருக்கும்படியாக, நிறைவு உண்டாயிருக்கும்படியாக வளர்றான். ஆனால் அது மட்டும் வளர்ச்சி அல்ல, மற்றவன் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு வளருகிறான். அதுவும் முழுமையான வளர்ச்சி அல்ல. பொறாமைப்பட்டவன், எதிர்த்தவன், விரோதி கூட ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு, பயந்துகிட்டு வர்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். அப்ப விரோதிகள்லாம் பாருங்க, இவனை பார்த்து பயப்படுறான். எல்லாம் இவனை அடிமைப்படுத்துறதுக்கு யாரும் யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள், பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரன், பலம் வாய்ந்தவன், இவன் கடவுள் இவன் பக்கத்தில் இருக்கிறாரு. இவனும் இவன் சந்ததியும் தொட்டதெல்லாம் பலிக்கிறது, தொட்டதெல்லாம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதியாக இவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் எகிப்துக்குள்ளே போனாங்க. கதையை ஞாபகம் வச்சுங்க, அதனால் கதையை நான் சொல்கிற விதத்தில் ஞாபகம் வச்சுங்க. கரெக்டாக யாரும் சொன்னது ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. யோசேப்பு அங்கே போய் எகிப்தில் போன பிறகு கர்த்தர் அவன் பக்கம் தாங்க இருக்கிறாரு. இவனை தூக்கி குழியில் போட்டான், கொண்டு போய் போத்திபார் வீட்டில் விட்டு அங்கேருந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. இவனை எந்த குழியில் போட்டாலும் மேலே வருவான், இவன் எந்த ஜெயிலில் போட்டாலும் வெளியே வருவான். இவனை தடை செய்யவே முடியாது, இவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆள் பாருங்க. வெளியே வந்தது மட்டுமல்ல, மேலே டாப்புக்கே வந்துட்டான். அந்த தேசத்துக்கே ஒரு அதிபதியாக, ஒரு பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் இவனை உயர்த்துகிறார். ஒரு அந்நிய தேசத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். ஹலோ, இது யார் பண்ண வேலை? கர்த்தர் செய்கிறார். அவன் சொல்லுகிறான், பார்வோனுக்கே கர்த்தர் என்னை அப்பனாக வைத்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த தேசத்தில் கர்த்தர் இவனை அடிமையாக கொண்டு போல. கர்த்தர் எவ்வளவு பேர் இவனுக்கு எதிர்த்து நின்னாங்க, எல்லா விரோதிகள்கிட்டையும் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்து இவன் பக்கம் நின்று இவனை தூக்கி விட்டு இவனை ராஜாவை விட பெரியவனா உயர்த்திட்டார். உண்மையிலே போனான், பேருக்கு தான் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான ஒழிய, யோசேப்பு சொல்றான், நான் தான் அவனுக்கு அப்பன், அவன் பிழைக்கணும்னா என்கிட்ட இருக்குது, என்னால தான் அவன் பிழைக்கிறான், அப்படி என்ன கர்த்தர் ஆக்கினார் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாலும் வாசிக்கிறீங்க. ஆனால் என்னவா இருந்தார்கள், என்னவா வச்சார் கர்த்தர்? அங்கே போய் அவனுக்கு அவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்து அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் அங்கே கொண்டு அந்த பார்வோன் அவர்களுக்கு ஒரு தேசத்தின் ஒரு நல்ல செழிப்பான பகுதியை நல்ல பகுதியை தருகிறான். அங்கே போய் அவர்கள் குடியேறுகிறார்கள். அங்கே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க, எங்கே போனாலும் இவங்க பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் இவங்களை பார்த்தா பொறாமை. ஏன்னா இவங்க இவங்க இருக்கிற அந்த சைடு ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க சைடு தான் நல்லா இருக்குது, பச்சை பசேர்னு இருக்குது. அவங்க கிணத்துல தான் நல்லா தண்ணி வருது, அவங்க நிலத்துல தான் நல்லா விளையுது. அதனாலேயே பொறாமை பாருங்க. பொறாமை அப்புறம் அவர்களுக்கு எதிராக ஜனங்கள் கிளம்பி இவளை ஒடுக்க வேணும்னு நினைக்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கு, அவர்களை ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள்.
பலத்தார்கள் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அவன் ஒடுக்குறான், இவர்கள் பலக்கிறார்கள், பலத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒடுக்க ஒடுக்க இன்னும் பலத்து போகிறார்கள். ஆண் குழந்தை பிறந்தா உடனே கொல்லுன்ற. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? குழந்தை பிறக்கிறது பிரசவத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, போறதுக்குள்ள பெத்துக்கிறாங்க. அவங்க பெத்துட்டு ஒன்றும் நடக்காது போல அவங்க பாட்டு சமையலுக்கு மேல் செஞ்சுட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. என்னன்னு கேட்டால் இப்போதான் காலையில் தான் பிறந்துச்சுன்றாங்க. அவ்வளோ சுலபமாக முடிஞ்சு போகுது கதை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய விரோதிகள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆக்குறாரு. இருந்தாலும் பாருங்க என்ன பிரச்சனை, அவர்கள் ஏன் அடிமைகளானாலும் சொன்னால், எல்லாரும் சொல்கிறாங்க யோசேப்பை தெரியாத ஒரு பார்வோன்னு ஒருத்தன் வந்தான், யோசேப் யாருன்னு தெரியாதவனுக்கு, அதனால அவன் அடிமைப்படுத்தினான்னு. கிடையாது. கர்த்தரையும் கர்த்தருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அறிந்து கொள்ளாத, உணர்ந்து கொள்ளாத, உணர்வில்லாத ஒரு சந்ததி உருவாயிற்று. ஆகவே தான் அவர்கள் அடிமைகளானார்கள். பார்வோனுக்கு அந்த கர்த்தரை தெரியலன்னா இவங்கெல்லாம் காமிக்கணும் அந்த கர்த்தரை. இந்த கர்த்தர் யாருன்னு. கர்த்தரை மறந்து விட்ட ஜனம், பின்வாங்கி போன ஒரு ஜனம், வாக்குத்தத்தத்தை நினைவில் வைக்காத ஒரு ஜனம், கர்த்தர் நல்லவர் என்பதை எண்ணி பார்க்காத ஒரு ஜனம், அப்படிப்பட்ட ஒரு ஜனம் உருவாகினதுனால தான் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளானார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? விடுதலை இவர்களுடைய உரிமை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். விரோதிகளுக்கு மேல ஜெயம் என்கிறது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு, அது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், ரத்த உடன்படிக்கை. அதுல சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கர்த்தருடையதெல்லாம் அடிமைத்தனமா? கிடையாது. கர்த்தர் சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி அவனை உடன்படிக்கையிலே தேவனுக்கு சொந்தமான எல்லாம் இவனுக்கு சொந்தம்னு சொல்லி அப்படி ஆக்கியிருக்காரு. ஆனால் இந்த ஜனங்களோ அதை குறித்த எந்த அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவன் ஏன் வெற்றிகரமாக வாழ்ந்தான்னு சொன்னா, அவன் அந்த உடன்படிக்கை குறித்த ஒரு பெரிய அறிவு. அதனால தான் குழந்தை இல்லாத போது கூட கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பூமியின் மணலத்தை போல ஆக்குவேன் என்று சொன்னபோது, அவன் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனதை குறித்து எண்ணாமல், தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து எண்ணாமல், கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து எண்ணி அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் கண்ணெலாம் எங்க இருக்கு பாருங்க, குழந்தை இல்லையேன்றதுல விட்டுட்டான், அதை விட்டு போயிட்டான், சஞ்சலத்தை விட்டுட்டான், அவநம்பிக்கையை விட்டு விட்டான். தன்னுடைய மனைவிக்கு என்ன வயசு, தனக்கு என்ன வயசுங்கிறத பார்க்காம கர்த்தர் சொன்னார் அதை நிறைவேற்றுவார் என்கிறதையே பார்த்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கவனித்து பாருங்க, அவன் எப்படி வாழ்ந்தான், ஈசாக்கு எப்படி வாழ்ந்தான். எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாங்க, ஆனால் அவன் பயிரிட்டான், அவன் நின்னான், அவன் செழிப்பை அவன் கண்டான். இது என்னுடைய உரிமை, நான் செழிப்பாக தான் இருப்பேன், எனக்கு தரித்திரம் கிடையாதுன்னு நிற்கிறான் பாருங்க. அவன் டேக்ஸ் a stand. அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்கிறான். தான் யாரு, தனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தேவன் யார், எனக்கு என்ன செய்வார் என்று பயந்து ஓடலை. எல்லா சூழ்நிலை மறுத்து நிற்கிறான். யாக்கோபும் அப்படியே, எல்லாரும் அப்படிதான், யோசேப்பும் அப்படியே. ஆனால் இப்போ ஒரு சந்ததி கிளம்பி இருக்குது. அந்த சந்ததி என்ன? நிற்க தெரியாத சந்ததி, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ள தெரியாத ஒரு சந்ததி, கர்த்தரை நம்ப தெரியாத ஒரு சந்ததி. கர்த்தர் என்னுடைய தேவன், என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கு கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து அதை எடுத்துக்கொள்ள தெரியாத ஒரு சந்ததி. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு, இவர்கள் அதை எடுத்துக்கொள்ள தெரியல. அதுதான் அந்த பாயிண்ட் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. அதனால தான் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 வருஷமாக அங்கே அடிமைத்தனத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அடிமைத்தனம் அவர்களுடையதல்ல, அவருடைய உரிமை, சுதந்திரம். அடிமைத்தனத்தில் இருந்திருக்க வேண்டியதே கிடையாதுங்க, இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவர்கள் இருந்தார்கள். ஏன்? அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது, கர்த்தர் தங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு உணர்வு கிடையாது. அப்போ பாருங்க, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அது ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய ஒரு படமாக இருக்கிறது. இன்றைக்கும் இது சாத்தியம். ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இந்த உடன்படிக்கைக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக இருந்தும் இன்றைக்கு விசுவாசிகள் பாவத்திலும் தோல்வியிலும் விரக்தியிலும் ஒன்றுமில்லாமையிலும் தரித்திரத்திலும் எல்லா நோயிலும் எல்லாவற்றிலும் நாம் கிடக்கலாம், அங்கேயே கிடக்கலாம்.
அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க அதில் கிடக்கலாம். ஏன்னு சொன்னால் நம்முடைய உரிமை என்ன என்பதை குறித்து எண்ணி பார்த்து அதை எடுத்துக்கொண்டு பிசாசை எதிர்த்து நின்று, சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நிலைநாட்ட நாம் தவறி விடுகிறோம். அதனால தான் இருக்கீங்களா? அதனால தான் மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், இந்த லீகல் சைடு, வைட்டல் சைடு ரொம்ப முக்கியம். கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார். இப்போ இவர்கள் அதை விசுவாசிக்கணும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. 430 வருஷமா இதை விசுவாசிக்க ஆள் இல்லை, இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை, இதை நினைவுபடுத்த ஆள் இல்லை. கர்த்தர் மோசேட்ட வந்து பேசின உடனே என்ன பேசுறாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு என்ன சொல்லணும் அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் மறக்கவே இல்லை. இந்த 430 வருஷத்தில் எந்த நிமிஷமும் இவர்கள் மட்டும் கண்ணை விழித்து கொண்டு எழுந்து நின்று, இரியா இது என்னது, இது அடிமைத்தனம், நம்மளை எப்படி அடிமையாக்கலாம் அப்படின்னு எழுந்திருந்தார்கள்னா அன்னைக்கே கதை முடிந்திருக்கும். அவருடைய அடிமைத்தனம் முடிந்திருக்கும். அவர்கள் எழும்பவில்லை, ஏனென்றால் அதை குறித்த ஒரு உணர்வு கிடையாது. கர்த்தர் மோசேயை அழைக்கிறார், மோசேயை அழைத்து வந்து அவனை ஒரு விடுவிக்கிறவனாக ஆக்குகிறார். ஏன்னு சொன்னால் இந்த ஜனங்களுக்கு அந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை நினைவுபடுத்த வேண்டியது, அதை குறித்து பிரசங்கிக்க வேண்டியது, அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டியதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. இருக்கீங்களா? சொன்ன பிறகு தான் அவர்களுக்கு கொஞ்சம் உணர்வு உண்டாகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றத்திலே அவர்கள் இருந்தார்கள்.